2026 தேர்தல்ல விஜய் அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா, தோல்வி கிடைக்குமா அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். அதை தாண்டி இந்த தேர்தல்ல தமிழக வெற்றிக் கழகமும், தளபதி விஜய் அவர்களும் சாதிச்சது என்ன அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு விஷயத்த ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவேங்க. ரொம்ப ஒரு வைட்டல் ஒரு ரோல் தமிழக வெற்றிக் கழகம் ப்ளே பண்ணியிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனையா நான் பார்க்குறேன். என்னன்னா, இந்த ஓட்டுக்கு காசு குடுக்குற வேலை. இந்த ஓட்டுக்கு காசு குடுக்குற வேலைய இந்த ஓட்டுக்கு காசு இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு வாய்ப்பை உருவாக்குற ஒரு விஷயம் அரசியல்ல, அதுவும் இந்திய அரசியல்ல, தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த விஷயத்த வந்து ரொம்ப சாதிச்சிருக்காரு அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு வேட்பாளருமே பெரிய கட்சியில வெற்றி வாய்ப்பு இருக்கிறவங்க கடைசி நேரத்துக்கும் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒருவேளை திமுக காசு கொடுக்குறாங்களே, அவங்க கொடுத்ததுனால ஓட்டை வந்து அவங்களுக்கு போட்டுருவாங்களோ, எவ்வளவு நம்ம நல்ல கேண்டிடேட்டா இருந்தாலும், நல்ல கட்சியில இருந்தாலும், நல்லா உழைச்சிருந்தாலும், மக்களுக்காக சேவை பண்ணியிருந்தாலும், ஒருவேளை மக்கள் வந்து இந்த காசுக்கு பணிஞ்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணம் அறவே இல்லாம 234 தொகுதியிலையும் நின்னு நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன். இந்த முறை காசு குடுக்க மாட்டோம் அப்படின்றத உறுதியா நின்னு அந்த மக்கள்கிட்ட காசை வாங்கிக்கங்க. ஆனா ஓட்ட மட்டும் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாவே குடுத்தது, பேசுனது, பிரச்சாரம் பண்ணது எல்லாமே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயங்க. நிறைய பேர் அதையும் விமர்சிக்கிறாங்க. அது எப்படி அவரு காசை வாங்கிக்கோங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் கூட பேட்டி கொடுத்தாங்க. அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். மக்களை வந்து ஓட்டுக்கு காசு வாங்க சொல்லி தூண்டி விடுறாரு அப்படின்னு. ஆனா அவங்க கூட்டணி கட்சி, ஏன் கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியே ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கு. இந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியே காசு கொடுத்துருக்கு அப்படின்றது தான் ஒரு வைத்தறிச்சலான ஒரு விஷயம். எப்படிப்பட்ட சித்தாந்தம், அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சி, உலகத்திலேயே சிறந்த கொள்கையுடைய ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அது கம்யூனிஸ்ட கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கீங்க அப்படின்னும்போது நீங்க பேசுறதுக்கான தகுதி அடைந்துட்டீங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. இப்படி பேசுறவங்க காசை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது தப்பு, அதை நிறுத்தணும் அப்படின்னு எங்கேயாவது பேசுறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா மக்கள்கிட்ட காசை வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்டை மட்டும் எனக்கு போடுங்க, நல்ல ஆட்சியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவனை ஏளனம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம அடிப்படையில் இந்த விஷயத்த வந்து நம்ம பேசிக்கா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் இந்த ஓட்டுக்கு காசை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கு. எப்படி இந்த லைஃப் சைக்கிள் ஒன்று இருக்கு இல்லையா? ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைப்புடைய ஒரு ஒரு சக்தி தான் இந்த உலகத்தை வந்து இயங்க வைக்குது. ஒரு உயிர் இன்னொரு உயிருக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற இந்த லஞ்சம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு அரசு வேலை வேணும். இல்லைன்னா அரசு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா ஒரு அரசு ஊழியர்கிட்ட போய் நிற்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கங்களேன். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போய் பத்திரம் பண்றோம், அதை பதிவு பண்றோம். அதுக்கு வந்து அங்க கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன் கமிஷன் கொடுக்கணும்? அந்த அதிகாரி அவர் செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யறதுக்கு நம்ம கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்க. அதை தாண்டி நம்ம ஏன் வந்து அவருக்கு கமிஷனோ இல்லை எக்ஸ்ட்ரா கட்டிங்கோ நம்ம ஏன் கொடுக்கணும்? அவருடைய மேலதிகாரி கிட்ட கொடுக்கணும். ஏன் அவர் மேல் அதிகாரிக்கு தேவைப்படுதுன்னா, அவருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த துறை அதிகாரிக்கு அதை கொடுக்கணும். ஏன் அந்த துறை அதிகாரிக்கு அந்த காசு தேவைப்படுது அப்படின்னா, அந்த காசை வச்சு அந்த துறையை நிர்மாணிக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமைச்சரோ இல்லை எம்எல்ஏவோ எம்பியோ யாரோ ஒருத்தருக்கு அந்த காசை கொடுக்கணும். ஏன் அந்த அமைச்சருக்கு அந்த காசு தேவைப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி தேர்தலில் செலவு பண்றதுக்கு தேவைப்படுது. இந்த தேர்தலில் ஓட்டுக்கு காசு கொடுக்க தேவைப்படுது. ஸோ இந்த பக்கம் நம்ம வாங்குற ஒரு விஷயம் இந்த பக்கம் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்றத நம்ம உணராம இருக்கும். இது அடிப்படையான ஒரு விஷயம். இதே வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு போலீஸ் வேலை எடுத்துக்கும். ஒரு பிசி வேலை நீங்க ரிட்டன் எழுதி பிசிக்கல் டெஸ்ட் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி ஒரு பிசி வேலை கிடைக்குது அப்படின்னா, அது அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு நமக்கு வேண்டிய இடத்துல அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னா, இல்லைன்னா உண்மையிலேயே எல்லாத்துக்கும் மெரிட்ல பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு அப்பாயின்மெண்ட்ல எனக்கு பேர் வரணும் லிஸ்ட்ல அப்படின்னா ஒரு காசு லஞ்சமாக கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன் கொடுக்கணும்னா அந்த அதிகாரிக்கு தேவைப்படுது. அந்த அதிகாரிக்கு ஏன் தேவைப்படுது? அவர் லஞ்சம் கொடுத்துதான் அந்த பதவிக்கு வந்திருப்பாரு. எதுக்கு? இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக. அந்த லஞ்சம் அவர் ஏன் கொடுத்து வந்தார் அப்படின்னா, அவருக்கு மேல இருக்க அதிகாரி அந்த போஸ்டிங் வர்றதுக்கு அவர் லஞ்சம் கொடுத்து வந்திருப்பாரு. அவர் ஏன் அந்த இடத்துக்கு லஞ்சம் கொடுத்து வர்றாரு? கீழே இருக்கிறவங்க கிட்ட வாங்கிக்கலான்ட்டு. அப்படியே மேல இருக்கிறவங்க அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு போகுது அப்படின்னா, இப்படியே ஒரு செயின் மாதிரி போய் அது ஒரு கட்டத்துல ஒரு துறை அமைச்சருக்கு போய் நிற்கும். இந்த அமைச்சருக்கு இந்த இலாக்கால இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சு அவங்க வேலை செய்யறாங்க. எதுக்கு அந்த அமைச்சர்களுக்கு தேவைப்படுது, எம்எல்ஏக்களுக்கு தேவைப்படுது, கட்சி அரசியல்வாதிகளுக்கு தேவைப்படுதுன்னா, மக்களுக்கு ஓட்டு காசு கொடுக்கறதுக்கு தேவைப்படுது. ஆனா இதை மட்டும் தான் பண்றாங்களான்னா, யாரும் 100 ரூபாய் செலவு பண்ணி 100 ரூபாய் எடுக்கணுன்ற விருப்பத்துல வரல. 100 ரூபாய் செலவு பண்ணா
ரூபாய் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வராங்க. அது அளவுக்கு அதிகமாக போகுது. ஆனால் ஓட்டுக்கு மட்டும் 200 வாங்கிட்டு 300 வாங்கிட்டு 500 வாங்கிட்டு நம்ம இந்த பக்கம் ஒரு விஷயத்துக்கும் செலவு பண்றோம், லஞ்சம் கொடுக்குறோம் லட்சக்கணக்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நூற்றுக்கணக்கில் வாங்கி லட்சக்கணக்கில் கொடுக்கறதுக்காக நம்ம ஏன் இதை ஊக்குவிக்கணும்? இந்த ஓட்டுக்கு பணம் அப்படின்ற அடிப்படையான விஷயத்த நம்ம தவிர்க்கிறது எப்படின்னு ரொம்ப வருஷமா அதை வந்து சிந்திச்சுட்டே இருந்தேன். அரசியல் வந்த ஆரம்ப நாள்ல இருந்து நான் சிந்திச்ச விஷயம், இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற விஷயம் எப்ப நிற்கும்? மக்கள் வேண்டான்னு சொல்ல போறது இல்லை. தான் வீடு தேடி வந்து தெரிஞ்சவன், எதிர்த்த வீட்டுக்காரன், சொந்தக்காரன், இல்லைன்னா நண்பன், இல்லை பழகினவங்க, இல்லை ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு தெரிஞ்சவங்க, அடிக்கடி நம்ம முகத்தை பார்க்கக்கூடிய நல்லா தெரிஞ்சவங்க தான் நம்ம கிட்ட வந்து இந்த காசு கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட நம்ம ஏன் கொடுக்குறீங்கன்னு நம்ம விதண்டாவாதம் பேசி சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. இன்னைக்கு நம்ம பார்த்து ஏதாவது பேசி ஏதாவது இடக்கமா பேசிட்டோம்னா நாளைக்கு நம்ம மூஞ்ச பார்க்கணும். இல்லை நம்ம ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். இந்த மாதிரி தர்ம சங்கடங்களால அந்த காசை வேணான்னு சொல்ல முடியாம கையில வந்து மொத்தமா கொடுக்குறான். இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து 2000 டிஎம்கே கொடுத்துருக்குன்னா ஒரு வீட்டில் 4 ஓட்டு தான் 8000. ஏடிஎம்கே 1000 கொடுக்குன்னா 4000. நம்ம 200 300 பேசிட்டு தான் இன்னைக்கு 2000 1000 வந்துருச்சு. இவ்வளவு போடுறாங்க அப்படின்னா இப்போ எவ்வளவு எடுப்பாங்க அப்படின்றத நம்ம சிந்திக்கிறதே இல்லை. நமக்கு இன்னைக்கு கையில 8000, இங்க ஒரு 4000, 12,000 ஒரு வீட்டுக்கு வந்துருச்சுப்பா. அதை வாங்கிட்டோம். சரி, வாங்கின பாவத்துக்கு இவனுக்கு 2 ஓட்டு, அவனுக்கு ஒரு ஓட்டு வேற யாருன்னா போட்டுருவோம். பையன் நம்ம சொன்னா கேட்க மாட்டான், போட்டுருவான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. இது எப்படா மாறும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் எவ்வளவு காசு கொடுத்தாலும் இந்த ஓட்டை உங்களால வாங்க முடியாது. அவங்க ஓட்டு ஒரு கட்சிக்கு போகுது அப்படின்னும் போதுதான் இது மாறும் அப்படின்றத யோசிச்சுட்டே இருந்தோம். அது எப்படி போகும்? யார் மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை வரும்? தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற சூழல்ல யார் மேல இப்படிப்பட்ட நம்பிக்கை வரும்? காசு கொடுத்து சத்தியம் வாங்கிட்டு போறான் ஒருத்தன், அவன் கட்சிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், ஆனா நான் இவருக்கு போடணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரை எப்படி நம்புறது? இன்னொன்னு, ஜெயிக்கிறவங்க தான் என் ஓட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை மக்கள்கிட்ட இருக்கு. என் ஓட்டு ஜெயிக்கிறவனுக்கா இருக்கணும், நான் போடுறவன் ஜெயிப்பான் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. என் ஓட்டு ஜெயிக்கிறவனா இருக்கு. அதனாலதான் இவங்க எல்லாம் இந்த கட்சிகள்லாம் கூட்டம் மாசா காட்டி நாங்க தான் ஜெயிப்போம்னு நெரேட்டிவை செட் பண்ணி இந்த ஊடகங்கள்ல உட்காந்து பேச வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஊடகங்கள்ல பேசுறது, சோசியல் மீடியால பேசுறது, சர்வேன்னு எடுத்து காசு கொடுத்து சர்வே விடுறது, அப்புறம் அந்த கருத்துக்கு அனுப்பி விடுறது, அப்புறம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து மாசா கிரௌடு காட்டி கூட்டம் கூட்டி இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் மக்கள் மனப்பான்மையில இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு பக்குவத்தை கொண்டு வந்தோம்னா அவங்க தான் ஜெயிக்க போறாங்க, எதுக்கு நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணோம், இங்கே போட்டுரும் அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க. இது சைக்கலாஜிக்கலா வந்து அவங்கள உருவாக்குற விஷயம். அதுக்கு தான் இவ்வளவு செலவு பண்றாங்க. ஒரு கூட்டத்துக்கும் 200 300 கொடுத்து 500 கொடுத்து குவார்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து இவங்க கூட்டு வந்து இந்த 100 நாள் வேலைக்கு போறவங்களாம் இந்த பக்கம் பஸ் வச்சு கூட்டு வந்து, வாடகை பஸ் வச்சு கூட்டு வந்து, கவர்மெண்ட் பஸ்ஸை வாடகை எடுத்து கூட்டு வந்து, டாடா ஏஸ்ல டெம்போல ஆடு மாடுகளை ஏத்துற மாதிரி ஏற்றி கொண்டு வந்து இந்த மாதிரி கூட்டத்தை காட்டுறதுக்கான காரணம் இந்த மனப்பக்குவத்தை உருவாக்கணும். இதை உருவாக்கிட்டா மக்கள் தானா வந்து நம்ம பக்கம் போட்டுருவாங்க. நம்ம இவங்க தான் ஜெயிக்க போறாங்க, எதுக்கு அங்க வேஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மனப்பான்மையை மாற்றக்கூடிய ஒரு தேர்தலா இது மாதிரி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், என்ன கேட்டீங்கன்னா 2026 தேர்தலில் விஜய் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும், தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் ஒரு மிகப்பெரிய சாதனையை, சைலண்ட் ரெவல்யூஷனை இந்த ஓட் ஃபார் காஸ்ட், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குற அந்த ஒரு மனப்பக்குவத்தை அதை மாத்திருக்காரு. இது கொடுக்காம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்காரு. இது ஒரு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனா நான் பாக்குறேன். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேல்வரன் கேஆர்.